Hello everyone, welcome to Mr. GTech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். நார்மலா யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படினா உங்களுக்கு வந்து நீங்க நெட்ல ஆன்லைன்ல இருந்தீங்க அப்படினா அவங்களுக்கு டபுள் டிக் விழுந்துட்டே இருக்கும். நீங்க மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ப்ளூ டிக் வந்து பிரைட்டா வரும். ஆனா அத நான் சொல்ல வரல. நார்மலா அவங்க மெசேஜ் அனுப்புனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். உங்க நெட் ஆன்லைன்ல இருந்தாலே போதும் அவங்களுக்கு 2 டிக் விழுந்துரும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா மெசேஜ் வந்து அவங்க ஆன்லைன்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு மெசேஜ் போயிருச்சு இருந்தும் அவங்க பார்க்கல அப்படின்னு தான் நினைப்பாங்க ரைட்டா ஏன்னா நெட் ஆன்லைனில் இருக்கும்போது அவங்களுக்கு டபுள் டிக் வந்து விழுந்துடும் டெலிவர்டு அப்படிங்கன்னு டபுள் டிக் விழுந்துடும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஆன்லைனில் இருந்துட்டு என்னோடய மெசேஜை பார்க்கல அப்படிங்கிற பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டபுள் டிக்கே எனக்கு வேணாம் அவங்க மெசேஜ் அனுப்புனாலே அவங்களுக்கு அந்த டபுள் டிக்கே விழுகவே கூடாது சிங்கிள் டிக்லேயே இருக்கணும் நானாக ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம் ரொம்ப சிம்பிள் 2 விஷயம் நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் ஆப் இருக்கும் இல்லையா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப் இன்ஃபோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஐ பட்டன் வரும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் இன்ஃபோ வந்துடும் இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா செட்டிங் போயிட்டு ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதில் எல்லா ஆப்பும் இருக்கும் அதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஆப் இன்ஃபோ பேஜ் வந்துடும் இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட்டா யூசேஜ்னு கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டா யூசேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வைக்கணும் சரியா பேக்ரவுண்ட் டேட்டா பார்த்திங்கன்னா எனக்கு ஆனில் இருக்குது செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில மொபைலில் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேட்டா யூசேஜை ஆஃப் பண்ண போகிறீங்க ஸோ பேக்ரவுண்ட் டேட்டாவை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது ஒரு விஷயம் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே பேக் வந்தேன் அப்படின்னா இதே செட்டிங்கில் மேலே நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஓகேவா நீங்கள் பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டீங்க அது ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கனால என்ன ஆகும்னா அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இல்லையா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட் நோட்டிஃபிகேஷன் காட்டும் 10 சேட்டாக இருந்தாலும் சரி 10 குரூப்பாக இருந்தாலும் சரி மேலே வந்துடுது அந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ஷோவாகிறனால தான் அவங்களுக்கு அந்த டபுள் டிக்கே காட்டுது இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கன்னா நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆஃப் பண்ணி வச்சுருங்க என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் டிக்கு தான் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க டைம் எனக்கு யாரோ மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வராது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிங்கிள் டிக்கில் தான் இருக்கும் எப்போ டபுள் டிக் விழுந்து பிரைட் டிக் விழுகும் அப்படின்னா நானாக போய் மேனுவலாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி என்னென்ன மெசேஜ் வந்திருக்குன்னு நானாக செக் பண்ணுற வரைக்கும் எந்தவித யூஸருக்குமே யார் எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு சிங்கிள் டிக்கில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் அந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணணும் பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜை வந்து ஆஃப் பண்ணணும் ரெண்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்